எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்துட்டு கருக்கலைப்பு. ஒரு அம்மா கேட்டுக்கிறாங்க, கருக்கலைப்புன்னா என்ன சார்? அது எப்படி எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன்றாங்க. சொல்கிறோம்மா. கருக்கலைப்புன்னா என்ன அப்படின்னா, கருவுற்ற கருவன்னு கர்ப்பப்பையிலேருந்து காலாவதி ஆகிறத நம்ம கருக்கலைப்புன்னு சொல்கிறோம். இதுதான் கருக்கலைப்பு. பட் இது 2 டைப் வரும். ஒரு டைப் வந்துட்டு தானாகவே வந்துடும். ஒன்று வந்துட்டு டாக்டருங்களாண்ட நம்ம செய்கிறது இன்டியூஸ் பண்ணுறது. ஸோ ஸ்பான்டேனியஸ் அண்ட் இன்டியூஸ்டாங்க. ஸ்பான்டேனியஸ் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், இந்த கரு விட்றாங்கள அந்த அம்மா வந்து வயசாகி இருப்பாங்க. வயசாக இருக்கிறதுனால நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதே மாதிரினால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டயபெட்டிஸ் வந்துடும். கர்ப்பப்பை வீக்காக இருக்கும். ஓவராக டென்ஷன் ஆகிடுவாங்க. ரெண்டாவது சின்ன ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கும். தைராய்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்களில் தானாக வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ தானாக வெளியே வர காரணமே ஃபஸ்ட்டு ஏஜு, அப்புறம் வந்து கர்ப்பப்பை வீக் ஆகிறது. வீக் ஆனோடனே டயபெட்டிஸ் வருது, அப்புறம் தைராய்டு வருது, அப்புறம் பிபி வருது, அப்புறம் டென்ஷன் ஆகிறது, அப்புறம் பைத்தியம் மாதிரி தூக்கம் இல்லாமல் அதை பற்றி யோசிக்கிறது. இதை தானாக வர்றது. இப்போ இன்டியூஸ்ட் அப்படின்னா ஒரு டாக்டரால் அதை இன்டியூஸ் பண்ணுறது. அதுவும் ஈஸி தான். ஒரு 2 மாதம் வரலைன்னா RU486 மாத்திரை ஒன்று போட்டினாலும் மறுநாள் வந்துடும். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் டாக்டர் வந்து என்னம்மா மீசோட்ராக்சைட் ப்ளஸ் மீசோப்ரோஸ்டால் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு காலையில் வந்து ப்ராஸ்டாக்லேன்னு கர்ப்பவாயில் வச்சுட்டா வந்துடும். இது ரெண்டாவது டைப்பு. மூணாவது டைப் வந்துட்டு நீங்களே வந்துட்டு மீசோப்ரோஸ்டால் மெஃபிப்ரின் அப்படின்னு மாத்திரையை காலையில் ஒரு மாத்திரை, அப்புறம் மீசோப்ரோஸ்டால் 2 மாத்திரை சாப்பிட்டா வந்துடும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இன்டியூஸ்டு அபார்ஷன் பண்ணுறாங்களே டாக்டருங்க, அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வந்துட்டு முக்கால்வாசி பிபி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வாந்தி நிற்கவே நிற்காது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கும், காக்கா வலிப்பு வந்துடும், கந்தம் இருக்கும் அவங்களுக்கு. அது ஒரு ஓவராக ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, மென்டல் ஒரிஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி மென்டல் பேஷண்ட்டுக்கு எதனா கருவுற்றிருந்தாலும், பிபி அதிகமாக இருந்தாலும், சுகர் அதிகமாக இருந்தாலும், வாமிட் அதிகமாக இருந்தாலும், மைண்டு குழப்பமாக இருந்தாலும், அந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் அந்த அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு காக்கா வலிப்பு இருந்தால் கூட அந்த அம்மா உயிரை காப்பாற்றி டாக்டருங்கெலாம் சேர்ந்து பண்ணுறது. ஃபஸ்ட்டு 3 மாதம்னா ஒரு டாக்டர் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது வந்துட்டு ஒரு 5 மாதம் அப்படின்னா 2 டாக்டர் கன்சல்ட் பண்ணி செய்வாங்க. அதுவும் ரொம்ப ஈஸி தான் இப்போது. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக ஆகிப்போச்சு. அதனால் எர்லியராக வந்தீங்கன்னா ஒரே மாத்திரையில் கரு கலைச்சிடலாம். அதே மாதிரி தானாக வருது அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு கைனகாலஜிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது ரெக்டிஃபைனா தானாக கரு கலையாமல் உங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்க வாய்ப்பு உள்ளது. வணக்கம்.